சாமியோ சாமியோ முருகனை கிளவப்பட்ட சாமி உனக்கு காது கேக்குதோ இல்லையோ? எனக்கு கருகருன்னு வருது கண்டார ஒளி உங்ககிட்ட பேசி ஐயோ ஆனா முருங்கப்பட்ட அதாவது கிளவப்பட்ட சரி சரி கிளவப்பட்ட அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சாமியோ குமரி பிள்ளை கமுக்கட்ட அழுக்கு சாமியோ குமரி பிள்ளை கமுக்கட்ட அழுக்குக்கு எந்த பிள்ளை கிட்டே போட்டுக்கானு பொண்ணு கொம்பரி பிள்ளை கமுக்கட்டு அழுகு எடுத்தேன்னா அந்த பொண்ணு நம்ம சும்மா விடுவாடா விளக்கமா எடுத்துட்டு அடிப்போடா என்ன பண்ணுவேன் அதுக்கு எங்கடி போட்டு நானு ஐயோ இது ஒண்ணுமா நீயே பண்ணி விடு பொம்பளைக்கு பொம்பளை நோண்டிக்கலாம் பண்ணிக்கலாம் என்ன பண்ற 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த ஓலை பிரிக்கிறீங்க சாமி? கேட்கறது அப்படி கேட்கற நாங்க என்ன பண்றோம்? ஐயோ சாமியோ தேனு சாமியோ தேனு மொழுக்கு தேனு சாமியோ அப்புறம் ஓல்கேன சாமியோ அந்த ஓலுக்கண்ண நான் எங்கடா போய் விளக்கண்ணையா? அதேதான் சாமி அதேதான். சரி சரி எவ்வளவு வேணும்? அத ஒரு அரைப்படி எடுத்துக்கோ சாமி. சரி அத ஒரு காப்படி எடுத்துக்கோ. சரி முருங்கைப்பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோ. சரி கிழவை பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோ. சரி நொக்கு நொக்கு நொக்குன்னு இடி சாமியோ. செக்கில் போட்டுட்டு நொக்கு நொக்குன்னு இடிக்கணும். இடிக்கோ என்ன போய் நொக்கு நொக்கு நொக்குன்னு இடிக்கிற அப்படி இடிக்கணும் சாமி. பிறகு சாமியோ கொண்டை பிடிக்கணும் சாமியோ. எனக்கு கல்யாணம் அதை எப்படி நான் பிடிப்பேன்? ஐயோ சாமியோ உருண்டே பிடிக்கணும் சாமியோ. 3 உருண்டையா பிடிக்கணும். ஆமா சாமியோ. அதுக்கப்புறம் சாமியோ காலையில அத புடிச்சு நல்லா புழிஞ்சினா சாமியோ அது வரும். எது பன்னி அதுல சாறு வரும் சாமியோ. அத வச்சுக்கா சாமியோ. சரி காலையில சாமியோ அவளுக்கு நக்கு சாமியோ. சரி மத்தியானம் இவளுக்கு நக்கு சாமியோ. சரி சாயங்காலம் எடுத்த நக்கு சாமியோ. காலையில இவ்வளவு நக்கறதான், சாயந்தரம் இவ்வளவு நக்கறதான், மத்தியானத்துல சாயந்தரம் இவ்வளவு நக்க சொல்றா. இவ்வளவு குறைச்சமான கை வச்சுட்டேன்னா அது சரி வில்லகமான தொந்தரவாயிடும். பேசுறதெல்லாம் பரவாயில்லையாப்பா. எதா வந்தாலும் குறைச்சி மேல கை கோர்த்து போன கூட தீராது. வளர்த்தி கவுண்டர் கூட கவுண்டர் எப்படித்தான் இருக்கிறாட்டுங்குது. ஐயோ கவுண்டர் அப்படி இல்ல கவுண்டர். எப்படி காலையில அவளோட சாமி. காலையில அவளோட எண்ணெய மத்தியானம் அதுல கொஞ்சம் நக்கு சாமி. சரி அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் உள்ளங்கையில ஊத்து நக்கு சாமி. சாயந்தரமா மீதி இருக்கிற எண்ணெய் நக்குங்க. ஆமா சாமியோ. புரிஞ்சுக்கியா? புரிஞ்சுக்கிட்டப்பா. அப்படிதான் சாமி, வேற ஒண்ணும் இல்ல சாமி. சரி நக்குனா உடனே வந்துருவாளா? வந்துருவா சாமியோ. சரி அதெல்லாம் போகட்டும். என்னென்ன வைத்தியத்துக்கு மருந்து வச்சிருக்கேன்? குடுக்கு வலிக்கு வச்சுக்கிறேன் சாமியோ. குடுக்கு வலியா? ஏ சாமி இடுப்பு வலிக்கு. இடுப்பு வலியா? சரி பாத்துருக்கீங்களா? இடுப்பு வலி இதுக்கு எல்லாத்துக்கும் நான் மருந்து வச்சுக்கிறேன் சாமியோ. சாமியோ சரி கொச்சை குத்து சாமியோ. கொச்சை குத்து ரத்தம் வருது. ஏ சாமியோ பச்சையா? பச்சை குத்துறது. ஆமா சாமியோ. எனக்கு வேண்டாம். ஒரு தொந்தரவு வருது சாமியோ. எனக்கு ரொம்ப நாளா என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. பவத்தை அப்படியே தொப்புல சுத்தி அப்படியே வலிக்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னு நானும் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட நான் வைத்தியம் பார்த்து ஊசி போட்டு பார்த்துட்டேன். யாருமே முடியல. ஆனா ஒரே ஒரு பாட்டி தான் சொல்லிச்சு. இதை பாரு அது அவத்துக்கு வந்துருக்குது. அந்த பாட்டி தான் சொல்லிச்சு. என்னன்னு சொல்லிச்சு? இந்த மலைச்சாதி குறத்தைக்கு வருவாங்கல்ல, மலையில இருந்து குறத்தைக்கு வருவாங்கல்ல, மலை குறத்தீங்க, அவங்க கிட்ட மருந்து இருக்குது கேட்டு வாங்கி சொல்லிட்டாங்க. சாப்பிடு நல்லாயி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மருந்து வச்சிருக்கிறதானே?
வச்சுக்கிறேன் சாமி. அதை பாரு, வச்சிருக்குதான். இருக்குதானே? இருக்குது. சரி, என்ன மருந்துன்னு கேளு. என்ன வந்து சாமியோ? வரேன்டா தானே. நான் வந்துட்டேன். எவ்வளோ? என்ன மருந்து சொன்னீங்க? வவுத்து வலிக்கு. கொப்பரை சுத்தி. அதுக்கு உங்கள்ட்ட தான் மருந்து இருக்குதுன்னு வருது. அந்த ஆயா தான் சொல்லிச்சு. என்ன மருந்துன்னு கேளு. கொஞ்சோண்டு பெருங்காயம். என்னடி குடுக்க குடுக்கணும்னு இருக்கிறவா? என்னால தப்பா கட்டுட்டேன். என்ன தெரியுது? ஐயோ ஐயோ சாமி. ஐயோ ஐயோ ஐயோ. உன்னை வேற ஏதாவது வேலைக்கு கூட்டினான். எங்க மொழியில என்ன தெரியுமா சாமியோ? சொல்லு. அட, நான் கேட்டது பெருங்காயம் தான் கேட்டேன். அது என்னன்னு சொல்லு சாமியோ. நீ சொல்ல மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. அது கெட்ட வார்த்தையா? எப்படியா கட்ட வார்த்தையாகும்? கேளு, நல்லா குழம்புக்கு போடுற பொருள் தானே அது. நீ வேப்ப எங்க பாசையில சொல்லு சாமியோ. உங்க பாஷையில அதுக்கு வந்து வேற கெட்ட வார்த்தையா? ஆமா சாமியோ. ஓ, எங்க பாஷையில அது வந்து பெருங்காயம். உங்க பாஷையில பெருங்காயம்னு கேட்டா எங்க கூட ஒரு நாளைக்கு வாழ்னு கேக்குறதா? சரி, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னால மாரடிக்க முடியாதுன்னு மட்டும் பச்சை முத்தி இல்லைன்னா எனக்கு பொச்சையும் குத்துவானா ஒண்ணும் குத்துவானா? சரி, இப்ப நீ என்ன வேலையா அங்க வந்திருக்கிற? அத சொல்லு. நீங்க பாய்க்கு போலாம். டைம் ஆச்சு. வேலை இருக்கு. இந்நாட்டின் பெயர் என்ன? மெய்யனூர் பனங்காடு என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த தாய் உள்ளங்களும் மாணவ மாணவிகளும் குரு பெரியோர்களும் அமர்ந்து ஊருக்கு ஒன்றும், அதாவது தர்மகர்த்தாவும் பூசாரியும் மற்ற சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர் பொதுமக்களும் அமர்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறார். யாது காரணம்?
நீ வந்திருக்கிறீன்னு சொல்லி தான் உன்னை பாக்குறதுக்கு. என்ன பாக்குறதுக்காவா? ஆமா. நான் என்ன முதலமைச்சரா? அப்படிதான் பாக்குறாங்க. வா வா. அதாவது தெருக்கூத்து இருக்காங்க. அதாவது நமக்கு இந்த காளியம்மா பண்டிகையை முன்னிட்டு நமக்கு ஒரு நாள் இந்த இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். வனபத்திரகாளி திருவிழாவை முன்னிட்டு நமக்கு இந்த ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றம் ஆகியுள்ளது. அதனால அதனால இந்த நாடகத்தில் என்ன நாடகம் வைத்துள்ளோம்? நாடகம் குறவஞ்சி நாடகமா? குறவஞ்சி நாடகம். குறவஞ்சி நாடகம் என்றால் ஒரு சிறப்பு. பள்ளி திருமணம் மாதிரி. அதாவது மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய குறவஞ்சி நாடகம் அப்படி என்றால் ஒரு சிறப்பான நாடகம். இந்த நாடகத்தில் நான் யார், எனது பெயர் என்ன, என்னால என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் ஒன்றொன்றாக அறிவிக்கிறேன். கவனமுடன் கேட்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் அதாவது கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காம கொடுப்பது தெய்வ குணம் பொருந்திய அண்ணாவாகிய மனித குணம் கேட்காம தெய்வ குணம் சொல்றீங்க. அது எனக்கு இன்னும் மனுச்சு பாருங்க. கேட்டு கொடுப்பது தெய்வ குணம், கேட்காம கொடுக்கறது மனித குணம் அப்படின்னு நீங்க சொல்றது நியாயம் தான். ஆனா ஆண்டவங்கிட்ட போய் நம்ம கேக்குறோம், வரம் கேக்குறோம். ஐயா நான் இங்க நல்லா இருக்கணும், நான் வேலை வெட்டிக்கு போகணும், நான் ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு பியோன் வேலை போகணும், டாக்டர் வேலைக்கு போகணும் கும்பிடுறோம். அது தெய்வத்தோட பலன் கேக்குறோம். அது ஆயா பார்த்து கண்ணு முடிச்சு நமக்கு வரம் கொடுக்குது. இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த தாய்மாரெல்லாம் நம்ம கேட்காம உங்களுக்கு 5 10 1000 கணக்குல கொடுத்தாங்க பாருங்க. இது வந்து தெய்வத்துக்கு பணத்தை உடைச்சாங்க. இதுதான் தெய்வத்துக்கு பணத்தை இவங்க கேட்காம கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டா கொடுத்தாங்க, கேட்காம கொடுத்தாங்க. அவங்க பறிச்சு வச்சுதான் கொடுப்பாங்க. அவங்க மனுச்சு வச்சுதான் கொடுத்தாங்க. அப்படி என்ன பாக்குறோம்? இந்த அன்னை ஆதிபராசக்தி தாலாட்டு பாடலாம். பாடு பாடு வேண்டாமா? சரி சரி தாலாட்டு கடைசி கேட்கலாம். எங்க தாயை பிறந்த இடம் அமார தங்க நல்லா மலையாளா மலையாளா எங்க ஆத்தா பிறந்த இடம் எங்க காளியம்மார அழகான மலையாளா மலையாளா எங்க காளி பிறந்த இடம் எங்க கன்னடா மலையாளா மலையாளா இந்த சக்தி பிறந்த இடம் எங்க சக்தி நல்லா மலையாளா மலையாளா கூப்பிட்டு தாளைக்கு 2 காளி அடைக்கு 2 கூப்பிட்டு தாளைக்கு 2 காளி அடைக்கு 2 கோயிலுக்கு கதிலியா மகதிலியா
அம்மா ஒத்தமலா ஒத்தவேனோ அதாவது இந்த ஊர்ல உள்ள மக்கள், ஊர் பொதுமக்கள், ஊர் கவர்னர் மற்றும் பக்கத்தில் உள்ள அனைவரும் இந்த அன்னையுடைய ஆதிபராசத்தினுடைய அருள் பெற்று சுகமாக வாழ அந்த ஏழுமலையான் வெங்கடேஸ்வரனை வேண்டிக்கிறோம். நாமும் அர்ப்பணம். மணி விக்கிறதுக்கு வந்துட்டு அப்படியே குறின்னு சொல்லுவோங்கிற. புரியும் சொல்லும் சாமி. வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம், வருங்காலம், நிகழ்காலம், போறகாலம், எதிர்காலம் அனைத்து காலத்தையும் அறிவிக்கும் சாமியோ. முக்காலமும் அறிந்து தெரிந்து காலமும் சொல்லுவோம் சாமியோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆமா. ஆனா இங்கெல்லாம் வாங்கிட்ட குடி வாங்குற அளவுக்கு எங்ககிட்ட யாருக்கிட்டையும் காசு பணம் கிடையாதாயா. அதனால எங்க நாட்டு மகாராணி அம்மா இருக்கிறாங்க. யாரு? அஷ்டாபுரத்து ராணி மகாராணி. அந்த அம்மா தான் வனத்துக்கு போன கணவர்கள் 100 பேர் இன்னும் போனவங்க வரல. என்ன ஆச்சா ஏதாச்சா தெரியல. அவங்களா போனது வனம், காடு, மின்னும் மிருகஜாதிகள் இருக்கக்கூடிய ஏரியா. என்ன ஆனாங்க, உயிரோட இருக்கிறாங்களா இல்ல என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அழுதக்கன் சிந்தனையோட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேணும்னா நான் அங்க கூட்டிட்டு போறேன். எங்க அம்மா கைய பார்த்து அவங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது உனக்கு தேவையான பொன் பொருள் தருவாங்க, காசு பணம் தருவாங்க. நாங்களாம் அன்னாடும் காய்ச்சி வந்தாமா தாயா சாமி. அதாவது அக்கு வேற ஆணி வேறையா பிச்சு பிச்சு போட்டுருவோம் சாமி. பிச்சு பிச்சு போட்டுருவேன். சரிவா போறோம்.